ஜெபம் செய்வோமாக. நம் ஆராதனைக்கு நுழையாத முன்பு நம் இருதயம் தேவனை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்திலே முதல் ஞாயிற்றிலே நம் இருதயம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கனத்தை தருகிறோம். இயேசுவே, உமக்கு நாங்கள் கனத்தை தருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆவியானவரே, உமக்கு நன்றி. மகிமை நிறைந்த தேவனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பராக்கிரமான காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, உமது ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. ஓ, சர்வ வல்லமை உள்ள தேவனே, we worship you Lord. உம்மை மாத்திரமே நாங்கள் பணிந்து கொள்கிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் பணிந்து கொள்கிறோம் அப்பா. ஓ, நீர் மகிமை உள்ள தேவன், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. எங்கள் மத்தியில் அப்பா அதிசயங்களை செய்கிற தேவன் நீராகவே இருக்கிறேன். அதிசயங்களை செய்கிற தேவன் நீராகவே இருக்கிறேன். ஓ, we worship Lord. உங்க நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஓ, we worship you Lord. We worship you Lord. We worship you Lord. Hallelujah. சத்தியமான தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சத்தியமான தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, we worship Lord. உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம். மகத்துவம் உள்ள தேவனே, ஓ, thank you Lord. நன்றி 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 அப்பா. ஓ, நீங்க கனத்துக்குரியவர் அப்பா. ஓ, பெரிய காரியங்களை செய்கிறீர் அப்பா. தேவாவியானவரே, we worship you. பரிசுத்த ஆவியானவரே, we worship you. ஆவியானவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வரும் பொழுது ஓ, நாங்கள் பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஆவியானவர் வாசம் செய்கிறார். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, ஓ, we worship you Lord. All the glory to you Lord. நன்றி அப்பா. மகிமை உமக்கு மாத்திரமே, உமக்கு மாத்திரமே மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் இயேசுவே. சர்வ வல்லமை உள்ளவரே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, ஓ, we worship you Lord. Thank you Lord. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஷாலோம். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். 2025 முடிஞ்சு விட்டது. இதோ தேவ ஆவியானவர் 2026 ஆண்டுக்குள்ளாக மீண்டுமாக நம்ம கால் எடுத்து வைப்பதற்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு கரங்களை கொடுப்போமாக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கிருபை ஒரு பொழுதும் மாறாதது. ஆமென். எத்தனை பேர் இந்த வருஷத்துல சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த 2026 சந்தோஷமாக நுழைஞ்சிருக்கிறீங்க? ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். போன வருஷம் முடிந்து விட்டது, ஆனா இந்த வருஷமோ தேவ ஆவியானவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒன்றாக முன்னேறுவோம். ஆமென். ஒரு மனமாக நம்ம வாசம் செய்யும் பொழுது தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், ஆனா ஆவியானவர் வரும் பொழுது, நம்ம ஒன்றாக இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். பெரிய காரியங்களை செய்வார். போன வருஷத்தில் நடக்க முடியாத காரியம் எல்லாம் இந்த வருஷத்திலே நடந்தே தீரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்ம எப்படி அட்வான்ஸ் டுகெதர், எப்படி நம்ம ஒன்றாக முன்னேற போகிறோம்னா, நம் தேவனை வித்தியாசமாக ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? நம் தேவனை நம்ம உயர்த்த போறோம். அவர் செய்த நன்மைகள் நம்ம சொல்லி நம்ம துதிக்க போறோம். ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் புதிதான காரியத்தை நம்ம மத்தியில கொடுத்திருப்பார். ஆமென். He has a purpose for us. அவர் ஒரு
ஒரு பர்பஸ் நம்ம மத்தியில் வைத்திருக்கார். அது என்னன்னா, அங்கே பார்த்தீங்களா, அட்வான்ஸ் டுகெதர். நம்ம ஒன்றாக சேர்ந்து நம்ம சபையை நம்ம கட்ட போகிறோம். ஒன்றாக ஒரு யூனிட்டியாக நம்ம செயல்பட போகிறோம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி சொல்லி நம்ம துடிக்க போகிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் பிரசனம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். இத்தனை வருஷமா நம்ம வழி நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம வழி நடத்த போறோம். உற்சாகத்தோடு கைகளை தட்டி தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி அப்படி உற்சாகத்தோடு கைகளை தட்டி தேவனை உயர்த்துவோமா. தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நம்ம நினைக்கிறதும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். களி கூறுவோமா, களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி தேவனில் இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. மறுபடியும் சொல்லுமா. தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி உற்சாகத்தோடு இந்த ஒவ்வொரு பாடலும் நம்ம பாட போறோம். சமூகத்தில் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். களி கூறுவோம், களி
வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். Yes, Lord. களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. Yes, Lord. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம்ம இயேசு நல்லவர்னு சொல்லுவோமா? சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதிகள் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தின் நாளுடன் அழைப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் தீர்ப்பவர், அவர்
என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹalleluya. நீ என்றென்றும் மாறாத எங்கள் தேவனா இருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆவியானவரே, உம்மை நான் வர வைக்கிறோம் ஆவியானவரே. பிரசன்னத்தில் எங்க மேல் இறங்கி வரும் ஆவியானவரே. நீர் இல்லாத எதுவும் எங்க வாழ்க்கையில் வேண்டும் ஆண்டவரே. பிரசன்னம் மற்றும் ஆவியானவரே, எனக்காக எல்லாவற்றும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. நீர் அவ்வளோ பெரிய நல்ல தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஆவியானவரே, எங்க மத்தியில் நீ வாரும் அப்பா. உம் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆவியானவரே. உம் ஆவியே போதும் அப்பா, உம் அபிஷேகம் போதும் ஆவியானவரே. வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீ வாரும் ஆவியானவரே. நீ அசையாத மலை போல அங்க மத்தியில வாரும் ஆவியானவரே. ஓ எஸ் லார்ட், உம் அபிஷேகம் எங்க மேல் ஊற்றும் ஆவியானவரே. வர வேண்டும் எங்க தேவனே, தூயாதி தூயவரே, உம்மை நான் வர வைக்கிறோம். எஸ் லார்ட், எல்லாம் கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர். ஓ, உயர்த்துவோமா, அவரை கூப்பிடுவோமா. நீ வாரும் எல்லா புகழும் மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே. எனக்காக நிற்கிற அந்த கர்த்தரை கூப்பிடுவோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், எனக்காய் பேசும் இயேசுவே, எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் இயேசுவே, எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே. நான் எடுத்த
மத்தியில் இருக்குது. ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமில்லை. அவர் பிரசனம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. நீங்க எங்களுக்கு தகுதியில்லாத எங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். அவர் ஒன்றுதான் நம்மளுக்கு வேண்டும் என்று கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீ மேன்மையான காரியத்தை என் வாழ்க்கையை செய்திருப்பேன். நீ மேன்மையான அதிசயங்களை எனக்கு தந்திருப்பேன். ஆண்டவரே, இந்த வருஷம் அப்பா என் மேல் வைத்திருக்கிற அன்பும் என் மேல் வைத்திருக்கிற கிருபையும் ஆண்டவரே அப்பா ஊற்றும் ஆவியானவரே, ஊற்றும் ஆவியானவரே சொல்லுவோமா? Yes Lord. மேன்மை
சொன்ன யாவருக்கும் நன்றி. தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்றி. ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே செலிப்ரேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவர் தான் நமக்கு வாழ்க்கையை தருகிறார். ஆமென். அந்த வாழ்க்கையை அனுபவிக்க, கர்த்தருக்குள்ளே அனுபவிக்க தேவன் அதை தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு நாம் களி கூறுவோம். இன்றைக்கி நம்மளுடைய சபையோட கருப்பொருள் இதுதான். உனக்கு இங்கே நம்ம என்ன பார்க்கின்றோம்? ஒரு படத்தில் எப்படி உங்களுக்கு தோன்றுறது இந்த படம்? எல்லாரும் சுற்றுலாவுக்கு போகிறாங்களா? நம்ம வாழ்க்கை அப்படியே சுற்றுலாவுக்கு அப்படியே போய்கிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. எல்லாரும் பரலோகம் போகிறாங்களா? இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன எண்ணங்கள் உங்களுக்கு வந்தது? அவங்க எல்லாம் போகட்டும், நான் அவர்களோடு சேர்ந்து போக இருக்கிறேனா? இல்லை அவர்கள் மாற்றும் போகட்டும், நான் என்னுடைய காரியத்தில் நான் அப்படியே இருக்க வேண்டுமா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்கள் சும்மாக போகிறார்களா? இல்லை. இந்த ஆண்டு தேவன் நம்மை சும்மாக போக, சும்மாக வாழ, வெறுமையாக ஜீவிக்க தேவன் அந்த நோக்கத்தை நமக்கு தரவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. அடுத்த வாரத்தில் நம்மளுடைய பெரிய பாஸ்டர் இதை குறித்து இன்னும் விரிவாக பேசுவார். ஆனாலும் அந்த டீமுக்கு போகிறதுக்கு முன்பதாக, இந்த கருப்பொருளுக்கு போகிறதுக்கு முன்பதாக, நான் நம்முடைய கருப்பொருளோடு நாம் சேர்ந்து போவதற்காக நாம் சில காரியங்களை உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். அது இன்றைக்கு என்னுடைய செய்தியாக இருக்க போகிறது. என்னுடைய செய்தி இன்றைக்கு நோ பேக்கப் பிளான். பின்வாங்க தீர்மானம் இல்லை. பின்வாங்க தீர்மானம் இல்லை. நோ பேக்கப் பிளான். சில நேரத்தில் சிலர் வந்து பேக்கப் பிளான் வச்சுருப்பாங்க. பின்மாற்றம், பின்வாங்குவதல், பின்னால் போகிறதுக்கு சில திட்டங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டீம் நீங்கள் பார்த்தீங்களா, பின்னால் போகுவதில் நான் முன்னால் போகிறவர்கள். அல்லேலூயா. முன்னால் போக வேண்டும், முன்னால் செல்ல வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57லேருந்து 62 வரைக்குள்ள வாக்கியத்தை படிக்கும் போது அல்லது ஒரு வசனம் என் மனதில் தோன்றினது. அதை வைத்து உங்கள் மத்தியிலே சில ஆலோசனைகளாக சில காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தால் நல்லதாக இருக்கும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57லேருந்து 62 வரைக்கும். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்க பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ண வரட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்து குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமென். அதுக்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு தரிசனம் உள்ள ஒரு ஞாயிறாக நாம் கூடி வந்திருக்கிறோம். தரிசனம் உள்ள தேவன் நம்ம சபைக்கு இந்த 2026 பாசர்கள் நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்து இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே நாம் எங்கே செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய கோல் என்ன என்று ஒரு காரியத்தை நாம் நியமிச்சிட்டோம். ஆனால் நாம் எங்கே போகிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்ற காரியங்களை அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருக்கக்கூடாது, ஒரு நோக்கத்தோடு வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வெறுமை உள்ள வாழ்க்கை இல்லை, ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஒரு திட்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல, ஒரு முன் சொல்கிற வாழ்க்கை, ஆனால் ஒரு நோக்கம் உள்ள வாழ்க்கை.
ஒரு தரிசனத்தை பெற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் செய்ய தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு தரிசனம் தேவை, ஒரு நோக்கம் தேவை. நான் எதற்காக வாழணும், எதற்காக வாழ்கிறேன், நான் என்ன செய்யணும், என் படிப்பை வைத்து, என் திறமை வைத்து, என் பணத்தை வைத்து, என் குடும்பத்தை வைத்து நான் எங்கே போகிறேன். ஒரு தெளிவான ஒரு தரிசனம் நமக்கு தேவை. நாம் எதுக்காக வாழ்கிறோம் என்று. அதுதான் வாழ்க்கை ரொம்ப முக்கியமான காரியம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ நாம் பரலோகத்துக்கு போயிடுவோம், அதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ நம்ம வெறுமையான ஒரு நபராக இல்லாதபடி ஒரு தரிசனம் பெற்றவர்களாக, ஒரு நோக்கத்தை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் இந்த ஆண்டு விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 2026 இங்கே போட்டிருக்கு, அட்வான்ஸ் டுகெதர், ஒன்றாக என்ன செய்வோம், முன்னேறுவோம். தேர்ஸ் நோ இண்டிபெண்டன்ட், தனியாக நான் இருப்பேன் அப்படி என்றால் இந்த தரிசனத்தோடு நீங்கள் நினையவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாக, அங்கே பாரு கை கோத்து ஒன்றாக முன் செல்வோம். அப்போ தேவன் நம்ம எப்படியாக அழைக்கிறார் என்றால் இந்த கருப்பொருளை பார்க்கும்போது நாம் ஒன்றாக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒன்றாக நாம் செயல்பட வேண்டும். வாட் இஸ் அவர் கோல்? நம்முடைய இலக்கு என்ன? நாம் எங்கே செல்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நாம் தெளிவாக அடுத்த வாரம் பாஸ்டர் நமக்கு தெரிவிப்பார், பெரிய பாஸ்டர். ஆனாலும் இன்று அன்பானவர்களே, முதலாவது அந்த தரிசனத்தை இதை நம்ம தியானிக்க வேண்டும். இதை நான் தியானித்தேன். இந்த தரிசனத்தை என் ஆவியிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எனக்குள்ளே ஒரு ஜீவனாக வைத்து அந்த தரிசனத்தை நோடி நான் நாடி ஓட வேண்டும். அந்த தரிசனம் மறிக்கக்கூடாது. அந்த தரிசனம் எனக்குள்ள ஜீவனாக இருக்கணும். அந்த தரிசனத்தை வித ஒரு எழுத்து வகையில் இல்லை, ஒரு ஒரு ஜீவனாக எனக்குள்ளே அதை பெற்று அதை நாடி நான் ஓட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எனக்கும் சரி, இந்த சபை வைத்திருக்கிற இந்த தரிசனத்திலே நாம் ஓடுவோம் என்றால் அது மிக மிக நல்லதாக இருக்க. ஆனால் இன்றைக்கு நான் முதலாவது சொல்கிற இந்த டீமோட தரிசனத்தை நீங்கள் முதல் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆவியிலே பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் இதயத்திலே மனதிலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தரிசனம் தெரியாமல் ஓடிடுவோம். எங்கே போகிறோன்னு தெரியாது. சேச்சி எங்கேயோ ஒரு போவோம், நம்ம எந்த சைட்டு போயிட்டு இருப்போம். அப்படி இந்த டீம் சொல்லவில்லை. அதான் லூக்கா 9:62 ஆண்டவராக இயேசு, அதுக்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னித்து பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதி இல்லை. ஸோ இன்றைக்கு அன்பாழ்வில் நாம் கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா, தகுதி அற்றவர்களாக இருக்கிறோமா? தகுதி உள்ளவர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றார், கலப்பின் மேலாம் நீங்கள் இந்த விவசாயம் செய்வார்களே, விவசாயம் செய்யும் போது மாடை 2 மாடை கட்டிவிட்டு பின்னால் வந்து அந்த கலப்பை இருக்கும். அது மேலே கையை வைத்து தான் அவன் வந்து அந்த வயலில் அவன் வேலை செய்ய வேண்டும். அந்த பணம் இருக்குதா? ஏன்னா சில பேருக்கு என்னன்னு தெரியாது. என்ன சொல்கிறாரு, ஏன்னா அந்த காலத்தில் உனக்கு தெரியும். ஸோ அந்த கலப்பை மேலே கை வைத்து வேலை செய்கிறவன் அவன் திரும்பி பார்க்கக்கூடாது. தேவனுடைய தரிசனத்தில் போகிற நாம், தேவனுடைய காரியத்தில் நடக்கிற நாம் பின்னிட்டு பார்த்தோம் என்றால் தேவன் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் தகுதி இல்லாதவன். தகுதியாக இருக்கிறவர்கள் இன்னும் உங்களை தகுதிப்படுத்துங்கள். ஒருவேளை நான் தகுதி அற்றவன் என்று நான் ஒருவேளை உணர்ந்தேன் என்றால் இந்த வருஷம் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கலப்பையின் மேலே அப்புறம் ஆண்டவருடைய காரியத்தில், ஆண்டவருடைய ஊழியத்தில், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கையை வச்சுட்டீங்க, நீங்கள் கையை எடுக்கக்கூடாதுன்றார் ஆண்டு. சில பேர் கையை வைக்கல. அப்படி இருக்கீங்களா? நான் ஒன்று விரும்பி அப்பா நான் தப்பிச்சேன்ப்பா, எதுலேயும் நான் கை வைக்கலை. என்ன சில பேர் கையை வச்சுருப்பீங்க, அதை பிடிச்சு கொண்டே ஓடுறீங்க. சில பேர் பிடிச்சு கொண்டே ஓடுவீங்க. சில பேர் கையை வச்சுட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை கையை எடுத்துட்டீங்க. ஆண்டு சொல்கிறார், கலப்பையின் மேலே கையை வைத்துட்டு நீ திரும்பி பார்த்தா என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்னு இயேசு தான் சொன்னார். 2 தீமோத்தி 3 அதிகாரம் 3-4 வரைக்கும் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. சபையை உற்சாகப்படுத்த தீமோத்திக்கு ஒரு உற்சாகமான காரியங்களை சொல்வதற்கு 2 தீமோத்தி 2 அதிகாரம் 3-4 வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்கிறார்.
நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. தன்னை சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் மேல் சிக்கிக் கொள்ள மாட்டான். தேவனுடைய காரியத்தில் கையை வச்சுட்டீங்க, பின்னால் ஏதாவது காரியம் சிக்கி கொண்டீங்கன்னா தேவராஜ்யத்துக்குள்ளே வரவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அன்பானவர்களை தேவனுடைய தரிசனத்தோடு ஓட முடிய காரணம் என்ன? பல அலுவலக வேலையில் பல காரியத்தில் நாம் சிக்கிக்கொண்டோம். அதான் இங்கே பவுல் சொல்கிறார், ஸ்போர்ட்ஸ் சேவகன் அவன் துப்பாக்கியை கையில் பிடிச்சிட்டா அவன் தேசத்தை காப்பாற்றுவதற்காக அவன் முன் சென்று விட்டான் என்றால் அவன் குடும்பத்தை கூட பார்க்க மாட்டான். அடுத்தது முன் செல்லுவது தான், பின்னோக்க மாட்டான். ஏன்னா அவன் பிடித்தது ஒரு கடமை. அவன் கடமையை நிறைவேற்றாமல் வீடு திரும்ப மாட்டான். இதான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார், கலப்பை மேலே, ஒரு தரிசனத்து மேலே, ஒரு நோக்கத்து மேலே கரங்களை வைத்து விட்டோம் என்றால் மற்ற காரியத்து மேலே அவன் கவனத்தை செலுத்தவே முடியாது. அல்லேலூயா. படத்தை பார்த்தீங்களா? நாம் முன்னேற வேண்டும், முன் செல்லுகிறவர்கள். ஆமென். நான் பின்னோக்கி போக மாட்டேன். there's no another plan. I only got one plan. There's a plan A தான், plan B இல்லை. பக்கத்தில் பார்த்துங்க, there's only one plan, is Jesus plan. Only one way, there's no another way. ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய பிளான் ஒன்று மட்டும் தான் இருக்கணும். ஏராளமான பிளான் வச்சுருந்தீங்களா இந்த தரிசனத்துக்கு வருஷம் நம்ம போக முடியாது. ஸோ இந்த 2026 நம்முடைய தரிசனம் தேவனை நோக்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உறுதியான தீர்மானத்தை இயேசு எடுக்க சொல்கிறார். இதோடைய படத்தின் காட்சி என்ன? இயேசு என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு தீர்மானம் எடுத்தால் உறுதியாக இருங்க. முதலாவது உங்கள் தீர்மானத்தில், வாழ்க்கையில் உறுதியாக இருக்கணும். இப்படியும் இருப்பது அப்படியும் இருப்பது தேவனை அழைக்கலை. கொஞ்ச நேரம் இப்படி இருப்பேன், கொஞ்ச நேரம் அப்படி இருப்பேன், கொஞ்ச நேரம் இந்த பாதையில் போவேன், கொஞ்ச நேரம் அந்த பாதையில் போவேன். வாழ்க்கையிலே உறுதி இல்லாதவர்கள் நிலையற்று நிற்க மாட்டார்கள். பைபிள் சொல்லுது, வாழ்க்கையிலே உறுதி இல்லாதவர்கள், வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாதவர்கள், அலையை போல லாலானு போல இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நிலையில் இருக்கவே மாட்டார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கை ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ வாழ்க்கையில் முதலாவது நாம் உறுதியான ஒரு தீர்மானத்தில் வாழ வேண்டும். உறுதியான தீர்மானத்தில் வாழ வேண்டும். வேறு தீர்மானம் நமக்கு இருக்கவே கூடாது. இந்த தீர்மானத்தில் அதான் இயேசுக்கு சொல்கிறா, நீ கலப்பை மேலே கை வைத்து விட்டாய். ஏன்னா அது 3 பேர் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுவேன். அந்த 3 பேர் 3 விதமான எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இயேசு பயங்கரமான பதிலை கொடுத்தார். அந்த காரியத்தை நம்ம பின்னால் பார்க்கலாம். வேறு வழிகள் இல்லை, வேறு மாற்றமே இல்லை. இதுதான் இன்று இயேசு இங்கே சொல்ல வருகிறார். வாழ்க்கையிலே ஒரே மாற்றம். there's only one plan, the one purpose. பின்வாங்குவதில்லை. பின்வாங்குபவன், பின்னால் போகிறவன் என் தேவராஜ்யத்தில் அவன் தகுதியற்றவன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ தகுதி உள்ளவன் யார் என்றால் தேவனுடைய காரியத்திலே கை வைத்தவர்கள். அவர் தொடர்ச்சியாக முன் சொல்வார்கள். அல்லேலூயா. சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே. நான் தொடர்ச்சியாக ஓட தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, 1/5/19 1519 அந்த ஆண்டிலே ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். அவன் பேர் ஹெனான் காட்டஸ். அவன் ஒரு இராணுவ தலைவன் ஸ்பெயின்ஸில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் சொன்ன சில கதையை நான் படித்தேன். அவன் தன் இராணுவத்தில் அவன் ஒரு அதிகாரி இருந்தனால ஒரு பயங்கரமான ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தவன், கொள்கையோடு வாழ்ந்தவன். அந்த கொள்கையை தன்னை பின்பற்றவர்களுக்கு தீவிரமாக நுழைத்தான். ஒரு லீடர்ஸ் ஒரு தீர்மானத்தை தன் பின்பற்றவர்களுக்கு தீவிரமாக விதைக்கணும். இல்லாவிட்டால் அவங்க தகுதி இல்லாதவர்கள். அப்போ தான் ஒரு இடத்துல போய் சேர முடியும். அப்போ இந்த நபர் பாருங்கள், அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஸ்பெயின்ஸை கொன்கர் பண்ணுறதுக்கு
அங்கே போய் பிடிக்கிறதுக்கு, அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு மெக்சிகோ குறிப்பாக அந்த இடத்துல அவர் ஆமியாக போன போது அவர் என்ன தம்மா செய்தார்? அவர் எந்த கப்பலில் பிரயாணம் செஞ்சாரோ அந்த கப்பல் அந்த கரைக்கு வந்தோன்னே, மெக்சிகோ கரைக்கு வந்தோன்னே அந்த கப்பலை எரிச்சிட்டார். அந்த கப்பலை எல்லாத்தையும் எரிச்சிட்டாரு. தேட்ஸ் நோ டேர்னிங் பேக். எரிச்சிட்டாரு. சேவைகளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இதுக்காக தான் நம்ம வந்து அந்த இடத்த பிடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் திரும்ப போகக்கூடாது, திரும்ப போக முடியாது. அதுதான் என்னுடைய தரிசனம். அதனால் அவர்களை கப்பல் எல்லாத்தையும் எரிச்சிட்டார். ஒன்று வெற்றி இல்லாட்டி மரணம் சொன்னார் அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் சேவகிட்ட. ஒன்று வெற்றி, ஒரே நோக்கம், இல்லாட்டி ஒன்றா சாவும். இதான் ஒரு பேர் சேவகன் பல இடத்துல இன்னைக்கு நாடை பிடித்ததுக்கு காரணம் என்னன்னா, த லீடர்ஸோட கொமாண்ட்மெண்ட் அவங்க கட்டாயம் கேட்பாங்க. ஆனால் தான் ஆண்டவர் கிடியோன்னு கிட்ட கூட சொன்னார், தன் பயந்து இருக்கிறவங்க, நோக்கம் இல்லாதவங்க, தரிசனம் இல்லாதவங்களை எல்லாத்தையும் கழட்டி விடு. என்னது? எல்லாத்தையும் கழட்டி விடு. ஏன்னா அவர் 3000 பேர் கொண்டு வந்தார் யுத்தத்துக்கு போகிறதுக்கு. 3000 பேர் கொண்டு வந்த ஆண்டு சொன்னார், 3000 பேர் வேணாப்பா, அதில் நிறைய பேர் நீ கழட்டி விட வேண்டியது இருக்குது. அப்போ இந்த தரிசனத்தில் இந்த ஆண்டவர் நான் சொல்லலை, சில பேர் கழட்டி விட போகிறாரு. ஏன்னா தேவனுடைய தரிசனத்தோட நிலையாதவங்களை அவர் கழட்டி விட்டுருவார், நான் கழட்டி விட மாட்டேன். பிகாஸ் வாழ்க்கை என்பது ஒரு லட்சியத்தோடு நம்ம வாழ வேண்டும். கிடியோனை பார்த்து சொல்கிறாரு, இவங்களெல்லாம் கழட்டி விட. ஏன்னா அவங்க எல்லாமே தன் வாழ்க்கைக்காக நினைக்கிறாங்க. தன் வாழ்க்கையை குறித்து ரொம்ப அதை குறித்து நினைத்து கொண்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கை காரியத்தை நினைத்து கொண்டிருக்கவே யுத்தத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அவர்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்கிறார். 300 பேரை மட்டும் வச்சு நான் என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்ட்டாரு. அப்போ சரியான ஆள் கிடியோனோடு நிற்பது அவசியம். அல்லேலூயா. அப்போ இதை பாருங்கள், இந்த இராணுவ வீரர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் பின்வாங்காதபடி, அந்த அவனோட வந்த ஆமியெல்லாம் பின்வாங்காதபடி கப்பலை எல்லாத்தையும் எரிச்சு விட்டார். பிரிட்ஜ் எல்லாம் எரிச்சு விட்டார். எல்லாத்தையும் நீங்கள் திரும்புறதுக்கு வழியே இல்லை. ஒன்று இந்த நாட்டில் பூந்துட்டோம், இதை நம்ம கொங்க பண்ணி ஆகணும், ஒன்று உங்கள் உடம்பு தான் வீட்டுக்கு போகும் அப்படின்ட்டு சொல்லி அந்த சீடர்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நோக்கத்தையும், ஒரு நோக்கமாக வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டார். என்ன சொல்கிறீங்க? எழுப்பட்டிருக்கு, டு ஃபோர்ஸ் டோட்டல் கமிட்மெண்ட். அவர் என்னையா அப்படி செஞ்சார்னா, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு போர் சேவர்களுக்கு தேவை என்று சொல்லிட்டாரு. இந்த தரிசனத்தில் நம்ம போக வேண்டுமா? அரை வைக்கலாம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன வைக்கு? அரை வைக்கு, சுவாம் தடா மைன். ஒரு டோட்டல் கமிட்மெண்ட் என்று இவன் தன் ஆமைக்கு சொல்லியிருக்கான். டோட்டல் கமிட்மெண்ட் டு யுனைட் த ஆர்மி வித் ஒன் பர்பஸ். தன் போர் சேவகரை எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஒரு நோக்கத்துக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் டுகெதர், ஒரே நோக்கம். மாஜு பர்சாமா மலையில் பாருங்க, அந்த சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. வெற்றி இல்லாட்டி மரணம். வீடு திரும்புகிற பிளான் இல்லை, முன் செல்ல வேண்டும், ஒற்றுமையாக என் பின்னால் வாங்கிட்டார். நாம் அடைய வேண்டியதை அடைய வேண்டும் என்றால் முதல் அவர் எரிக்க வேண்டியதை எரிச்சார், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணினார், விட வேண்டியதை விட சொன்னார். அப்போ தான் நம்ம போய் அந்த நாட்டை சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் இது வரைக்கும் கெச்சப் பண்ணிட்டீங்க? இல்லை பாச நான் காண போயிட்டேன். இல்லை, தரிசனத்துக்குள்ளே வாங்க. ஒரு தரிசனம் எப்படி நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டும், எப்படி பெற வேண்டும், எப்படி பெற்றுக்கொண்டு அது ஃபயராக வைத்திருக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ பேர்னிங், அவர் நோ டர்னிங் பேக், ஃபுல் கமிட்மெண்ட், ட்ரஸ்டிங் த மிஷன் கம்ப்ளீட்லி. பணியை, தரிசனத்தை முற்றிலும் நம்பி செயல்படுவது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் சேவகனுடைய கதையை நான் படிக்கும் போது, ஆனால் தான் அந்த நாளில் அவர் நிறைய இடத்த கொங்க பண்ணிட்டார். இன்றைக்கி காஜாங் இயேசுக்கு சொந்தமானவன் என்றால், அநேகர் பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால், உங்களுடைய பங்கு, என்னுடைய பங்கு நிறையா இருக்கிறது.
நம் ஒன்றாக நிற்போம் என்றால், ஒன்றாக நின்று செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை செய்வார். ஆமென். அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர், அவரை பற்றி கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாரும் கதை படிக்கிறோம், நல்லது. ஆனால் அந்த கதையில் அவர்கிட்ட இருந்து என்ன மோரல் டீச்சிங் நம்ம கற்றுக்கொண்டது ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் 32 வயசுலே ஐரோப்பு, இந்தியா, எஜிப்ட் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். 32 வயசில். ஹிட்லரும் அப்படி தான் பயங்கரமாக ஆட்சி. ஏன் தருங்க, அவங்க கீழே இருக்கையெல்லாம் அவர் பேச்சு கேட்பாங்க. எந்த ஒரு நபர் தன் லீடர்ஸோட பேச்சை கேட்குறாங்களோ அவங்கள வச்சு தான் பெரிய காரியம் செய்ய முடியும். திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு தலைமைத்துவ பேச்சை கேட்காமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அவர்களை வச்சும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இயேசு சொல்கிற, என் கலப்பின் மேல் கை வைத்துட்டு நீ பின்னால் பார்த்தா என் பின்னால் வரதுன்ட்டார். ஆண்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை போட்டுட்டார். ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் போட்டுட்டார். ஸோ இந்த அலெக்சாண்டர் ஒரு பெரிய போர் சேவகர் தான். 356 323 பிசி அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கான், அவன் யுத்தத்தில் தோல்வி அடையவே இல்லையா. வாவ், யுத்தத்தில் தோல்வி அடையவில்லை. ஏன் சொல்லுங்க, லட்சியக்காரன், சாதனைக்காரன், சாதிக்க வேண்டும். தன் பின்பற்றுவர்களையும் சில காரியத்தில் ஸ்ட்ரிக்டாக மாற்றிட்டார். அல்லேலூயா. சேர்ச்சி சிலத்தை ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். லூஸாக இருந்தால் நம்ம எல்லாம் லூஸ் ஆயிரும். அந்த ஸ்ட்ரிக் தான் சிலருக்கு பிடிக்காது. ஸ்ட்ரிக்டாக இல்லாதவங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. கொள்கையோடு வாழ்கிறவர்கள் இப்படி தான் இருக்கணும். இப்போ இவங்கெல்லாம் பெரிய பெரிய காரியத்தை சாதித்தவர்கள். பைபிள் அவருடைய கதை சொல்லுது, இந்த மகா அலெக்சாண்டர் அவன் போர் சேவன், அவன் தான் முன்னுக்கு நிற்பானான். திட்டம் போடுவான், ஸ்ட்ராட்டஜி போட்டு ஸ்கெட்ச் போடுவான்னு சொல்லுவாங்களே, இந்தியாவில் ஸ்கெட்ச் போட்டு ஒரு ஆள் தீட்டு கட்டுறது. நீங்கள் அந்த மாதிரி தீட்டு கட்ட வேணாம், பிசாசை தீட்டு கட்டுவோம். அழகாக ஸ்கெட்ச் போட்டு தன் ஆமையை கொண்டு போவாராம், எதிரியை நிர்மூலம் படித்த அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. ஆனால் தான் அவருடைய சரித்திரம் சொல்லுது, அவர் தன்னுடைய சோல்ஜர்ஸை பயங்கரமாக சில காரியத்தை அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, we are not going back. இவர் அதே தான் செஞ்சார். தன் சோல்ஜர்ஸை பார்த்து சொன்னார், we are not going back, we are not going back. நாம் திரும்ப மாட்டோம், நாம் அடையிற வரைக்கும் பின் வாங்கி போவதில்லை என்று சொல்லி தன் போர் சேவைகளை உற்சாகப்படுத்தினார். பின்னாலே போவதில்லை, we move forward together அப்படின்னு சொல்லியிருக்கிறார். The only way is victory, total commitment, victory or death. அவ்வளோதான். ஆனால் தாங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய காரியத்தை சாதிச்சாங்க. பெரிய பெரிய காரியம் சாதிக்க வேண்டும் என்றால், நம் சேர்ச்சி தரிசனம் நிறைவேற வேண்டாம், நம்ம ஒரு இண்டிபெண்டனாக போய் ஒரு குரூப்பை உண்டாக்கிட்டு, நம்ம ஒரு இண்டிபெண்டனாக ஒரு திசைக்கு போய்கிட்டு, நம்ம இண்டிபெண்டனாக ஒன்று தரிசனத்தில் போயிட்டு இருந்தோமா, நம்ம போய் அடைய வேண்டியது இயேசு வர வரைக்கும் அடைய முடியாது. குறிப்பாக அன்பானவர்களை, தமிழர்கள் ஒன்றாக இருப்பது முடியுமா முடியாதா? எத்தனை பேர் நம்புறீங்க தமிழர்கள் ஒன்றாக இருக்க முடியும்னு? ஒன்றாக இருந்தேன்னு வச்சுங்க, இயேசுநாதர் வந்துடுவார். அதுதான் இன்றைக்கு உலகத்தில் தமிழர்கள் மத்தியிலே, இந்தியர்கள் மத்தியிலே ஜாதி பிரிவினை, நம்பிக்கை பிரிவினை, நண்டு கதை, குண்டு கதை, எல்லா கதையும் இருக்குது. நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் வரும்போது கிரேக்கரும் இல்லை, யூதரும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, பணக்காரனும் இல்லை, ஏழை, எல்லாம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் ஆம் பாச நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று நான் செயல்படுத்த போகிறேன்? எத்தனை பேர் நீங்கள் பேச போகிறீங்க, செய்ய போகிறீங்க, சாதித்து காட்ட போகிறீங்க? we can do. அல்லேலூயா. நம்ம ஒன்றாக இருக்க முடியும், ஒன்றாக சாதிக்க முடியும் பாச அப்படின்ட்டு. பாருங்க, ஒரு குச்சி எடுத்தால் சின்னது ஒன்று எடுத்து உடைச்சிடலாம். ஆனால் அது நிறையா குச்சி வச்சு நீங்கள் உடைக்க முடியுமா? உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ நமக்கு எல்லாம் தெரியும், ஒன்றா இருந்தால் உடைக்க முடியாதுன்னு. ஆனால் ஒன்றா தான் இருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு தரிசனம், நமக்கு ஒரு கருத்து, நமக்குடைய அபிப்பிராயம், நமக்கு ஒரு திட்டம், விதவிதமான திட்டங்களை நாம் செயல்படுத்துவோம் என்றால் தேவ திட்டத்துக்குள்ளே நாம் நுழைய முடியாது. ஆனால் இன்றைக்கு புதிய வருஷத்தில் பிரியமானவர்களே, நாம் முன் செல்ல வேண்டும் என்றால் forget the past. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பழையதை மறந்துடுங்க.
forget the past. பின்னான காரியங்களை மறந்து விடுங்கள். பிரியமானங்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையோட தரிசனத்தோடு இருக்கிறவர்களோடு சேர வேண்டும். யார் யார் சபை தரிசனத்தோடு இருக்கிறார்கள், தலைமுத்துவ தரிசனத்தோடு இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து ஆண்டவர் செயல்பட விரும்புகிறார். நான் சொல்லட்டும், தப்பாக நினைத்துக்காரங்க, சபை தரிசனத்தோடு சபை நோக்கத்தோடு செயல்படாதவர்களோடு நான் நேரத்தை செலவு பண்ண விரும்பலை. Too much time I would give. I don't waste my time. வாங்க, எலும்புங்க, நிச்சுங்க, போங்க, ஜபங்க, கூடுங்க. சரி, உங்களை மதிக்காதவர்கள், உங்களை கனம் பண்ணாதவர்கள், உங்கள் தியாகத்தை, ஜபத்தை, உங்கள் நேரத்தை மதிக்காதவர்கள் இடத்தில் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணால் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். இன்வெஸ்ட் those are give hand to you. இன்வெஸ்ட். யார் உங்கள் பக்கம் நிற்கிற அவங்க வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பயங்கரமான தீவிரமான I don't waste my time. ஈசா சொன்னார், 3 பேர்கிட்ட பார்த்து சொன்னார், நீங்கள் தகுதி இல்லைன்ட்டார். அந்த 3 பேர்கிட்ட தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர் நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டார். சபை தரிசனத்தோடு செயல்படுங்க, சபை தரிசனத்தோடு போங்க. இன்றைக்கி அநேக பேர் அவங்க தரிசனம் செதறி போய் கிடைக்கிறது. பிரியமான ஒவ்வொரு சபையையும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த சபையோடு இணைந்து போங்க. ஒருவேளை நாம் சில சபைகளை விட்டுட்டு வந்திருக்கலாம், அல்ல சபை இல்லாமல் இங்கே வந்திருக்கலாம், இல்லை மாற்றம் அடைந்து இங்கே வந்திருக்கலாம். தயவு செய்து முடிந்து போன காரியத்தை பேசாதீங்க. அந்த சபையில், எங்கள் சபையில் இப்படி இருந்துச்சு, அங்கே சபையில் இப்படி இருந்துச்சு, உங்கள் எண்ணம் இங்கே இருக்குமானால் இங்கே ஒரு ஏதாவது சலசலப்பு நினச்சா இவர் கோதை. எஜிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபோது அவர்கள் மனதில் எப்போதும் எஜிப்ட் இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. பிரச்சனை வந்தோடனே திரும்ப போயிடுவோம், மூட்டையை கட்டுவோம், திரும்ப எங்கேருந்து வந்து அங்கேயே போயிடுவோம். ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் தி மைண்ட் இஸ் நாட் ஹியர். அவங்க எண்ணங்கள் வேறு சபையில் இருக்கின்றது. இதுலேயே நான் ஒரு கட் பண்ண விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பல இடத்துலேருந்து வந்திருக்கலாம். இனி சபையோடு இணைந்து, இந்த சபை தரிசனத்தோடு இணைந்து, இந்த சபை எங்கே போகுதோ அவங்களோடு இணைந்து செயல்பட முடியும் என்றால் அது உங்களுக்கு நல்லது. இல்லை, நான் விட்டு வந்த சபை அப்படி, நான் விட்டு போன சபை இப்படி, அங்கேருந்து இப்படி இல்லை. ஒவ்வொரு சபைக்கு, கத்தோலிக் சபைக்கு ஆண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், மெத்தடிஸ்ட் சபைக்கு அங்கே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், எங்களுக்கு அங்கே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தான் இப்போ என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுதான் என் சபை, இதுதான் என் தரிசனம், இதுதான் என்னுடைய வழி. நீங்கள் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் எங்கே வந்துட்டீங்கன்னு. காஜாங் ஏஓஜிக்கு வரல, ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ளே வந்திருக்கு. காஜாங் சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு. இந்த தரிசனத்தோடு இணைய வேண்டுமென்றால் நீங்கள் பல பிரிட்ஜை, பல பாலத்தை, பல கப்பலை எரிக்கணும். அது எரிச்சாதான் நாம் அடைய வேண்டியதை நாம் அடைய முடியும். ஸோ அதனால் இன்று இந்த ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம சபைக்குள்ளே வரும்போது சபை தேவன் இங்கே என்ன செய்கிறார், தேவன் எவ்விதமாக மக்கள் மத்தியில் செய்கிறார், என்ன போதனை ஓடுது, என்ன ஓஷிப் நடக்குது, அதெல்லாம் உங்கள் ஃபேஸ்புக்கில், உங்களை வாட்ஸ்அப்பில் போடுங்க. நம்ம சேர்ச்சை ப்ரொமோட் பண்ணுங்க, மக்கள் தேடி வரட்டும். ஆனால் நான் பார்க்கும் போது யார் யாருடைய போடுறீங்க? உங்களுக்கு அவங்க பாசர் இல்லை. உங்கள் பாசர் யார்? உங்கள் சபை என்ன? இங்கே யார் வர்ஷிப் நடத்துகிறா அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்கள். இங்கே நடக்கிற டீச்சிங் எடுத்து போடுங்க. சபையில் இது நடக்குது, ரசிக்கப்படாத பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட் பார்ப்பாங்க, நண்பர்களுக்கு பார்ப்பாங்க, வருவாங்க. அதை விட்டுட்டு இந்தியாவில் இருக்கிறவங்க, நான் தப்பாக சொல்லலை, அவங்கள நீங்கள் போட்டு என்னங்க செய்ய போகிறீங்க? நான் ஒன்று சவால் பண்ணுறேன். நீங்கள் உடம்பு சரியாக இருக்கும் போது இந்தியாவில் கூப்பிட்டு அவளை கூப்பிடுங்க. நீங்கள் இறந்து போனால் அவரை கூப்பிடுங்க. உங்கள் கல்யாணத்துக்கு அவரை கூப்பிடுங்க. மற்றவங்க நான் தாக்கி பேசலை, அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தரிசனம் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. யூ நீட் டு ப்ரொமோட் கேஓஜி. மலை மேலே இருக்க பட்டணமாக மாற்ற வேண்டிய ப்ரொமோட் பண்ணி நீங்கள் தான் செய்யணும். இந்த வருஷத்தில் சில காரியத்தை நம்ம அதை மாற்றிக்கணும். சபையில் ஒரு நல்ல ஒர்க்ஷிப் நடக்குது, ஒரு சின்ன கிளிப் எடுத்து போடலாமே. ஏன்னா நான் வந்து சில நேரத்தில் சில என்னோட நண்பர்களை பார்த்துருக்கேன், அவங்க சபையை குறித்து நிறைய தகவல் கொடுக்குறத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஆனால் நம்ம ஜனங்களை பார்த்தா யார் யாரையோடையோ போட்டுக்கிட்டு இருக்காங்க.
சொந்த பொருளாக்கி விற்க தெரியல, நம்ம பொருளாக்கி விங்க. இங்கே தேவன் செய்கிற அற்புத சாட்சிகள், நல்ல காரியங்களை சொல்லலாமே. அடுத்த காரியம், நீங்கள் எரிக்க வேண்டிய கப்பல் என்னவென்றால், டிஸ்கனெக்ட் வித் பீப்புள் ஹூ கிவ் எக்ஸ்கியூஸ். சாக்கு போக்கு சொல்லுகிறவங்களோட டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. டிஸ்கனெக்ட். அவங்களை நேசிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆனால் அவங்க தரிசனம் உங்கள் தரிசனம் ஒன்றா சேராது. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஆபிரகாமுக்கு லோத்தை ஆண்டு பிரித்தார். பிரித்த வேகத்தில் ஜெனசிஸ் 13 சொல்கிறாரு, எப்போ லோத்து அவங்க பிரிஞ்சாங்களோ, லோத்துக்கு தரிசனம் இல்லை. லோத்து வந்து உலக ஆசை உள்ளவன். லோத்துக்கு எங்கே போகிறான்னு தெரியல. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் அழைச்சார். அப்போ யார் தேவன் அழைச்சாரோ அவங்களோடு சேர தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்கள் யாரோடு போய் சேர்ந்துக்கிட்டு தான் அவர் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருப்பார். அப்போ லோத்துக்கிட்ட அவங்க ரெண்டுக்குள்ள பிரச்சனை. சில பேர் ஏன் பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் வெட்டி விடுறதுனால தான் பிரச்சனை உண்டாக்குது. சில பேர் ஏன் உங்களை விட்டுட்டு போகிறாங்க, அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஒரே தரிசனத்தில் இல்லாதவர்களை தேவன் நம்மோடு வைத்திருக்க மாட்டான். டேக் இட், இது பிடிச்சு கொள்ளுங்கள். ஒரே தரிசனம் இல்லாதவர்கள், இந்த சபையோட அசைவில் செயல்படாதவர்களை ஆண்டவர் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவார். அதனால் நீங்கள் நினைக்கிறதா, ஐயோ ஏன் அவர் போயிட்டார், ஏன் என்ன ஆச்சு? நோ நீட் டு வரி. அதை பற்றி நாம் வருத்தப்பட தேவையில்லை. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். தேவன், நீங்கள் தரிசனம் உள்ள மக்களாக இருந்தால், சபையோட தரிசனத்தை உங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் உங்களோட ஆளுக்களை சேர்ப்பார். இதுதான் தேவன் செய்கிற விதம். காரியங்கள் அப்படி தான். ஆபிரகாம் விட்டு அவர் லோத்து பிரிஞ்சார். ஆண்டவர் ஆபிரகாம் பிரிஞ்சோன்னு சொன்னார், உன் கண்ணை ஏறெடுத்து பார், நீ எவ்வளோ தூரம் பார்க்குறியோ அவ்வளோ தூரம் நான் உன் தேசத்தை தருவேன்னாரு. அப்போ தரிசனப்பட்டவர்களோடு சேருங்க. லட்சியம் உள்ளவங்கள் லட்சியத்து உள்ளவங்களோடு சேருங்க. சபையோட பாரத்து பாரங்களோடு சேருங்க. அப்போ டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணாவிட்டால் பின்வாங்கி விடுவோம். பின்வாங்கக்கூடாது. முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் சேர வேண்டிய நபரும் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் சபையோடு இருக்கிற தரிசனத்தோடு இணைந்து செயல்பட வேண்டுமா இருக்கின்றது. வசனத்துக்குள்ளே போவோம். லூக்கா 9 அந்த 57 வசனம் பாருங்கள். அதுலேருந்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நான் பின்பற்றி வருவேன். ரொம்ப சந்தோஷமானது. பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இயேசு ஏன் அது அப்படி சொன்னார் என்றா, அவர் சொன்னார், ஆண்டவரே நீ எங்கே போகிறேன், நான் வரேன். ஆண்டு சொல்கிறாரு, திரும்பி பார்த்து, என் வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அல்ல. இட்ஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் லைஃப் தட் யூ ட்ரை டு கம் இன் அப்படின்றாரு. நீ வந்து சொகுசான வாழ்க்கையை நம்பி என் பின்னால் வராதுன்றாரு. there's no comfortable life. அவர் பார்த்து சொல்கிறார், என்ன உண்டு? குழிகளுக்கு, நரிக்கு குழிகள் உண்டு, வானத்தின் பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் இல்லை என்று இயேசு ஏன் சொன்னார் என்றால், அவர் என்ன சொல்கிறார் என்றால், there's a no, if you want to follow me, it's not comfortable home. இயேசுவை பின்பற்றுவது இது கம்ஃபர்டபுள் லைஃப் இல்லை. இயேசு தூங்கினார். இயேசு கல்யாணத்துக்கு போனார். சாவுக்கு போனார். தலைவர்கள் விருந்து கூப்பிட்டாங்களா, போனார். எல்லாத்தையும் அவர் வாழ்க்கையில் செய்தார். அதனால் அவர் வந்து தங்க இடம் எல்லாம் ரொம்ப தியாகமாக இருந்து எதுவுமே கலந்துக்கல அப்படி சொல்லலை. எல்லாத்தையும் கலந்துக்கிட்டார். உங்கள் இயேசு பற்றி பாருங்கள், எல்லா நிகழ்ச்சியிலும் இருந்தார். ஆனால் அவர் அறிந்து கொண்டார், தன் போகிற வாழ்க்கை, தன் போகிற பிரயாணம் இஸ் நாட் ஈஸி வேண்டார். அப்போ முதலாவது அன்பானவர்களே, வசதியும் சொகுசியும் தேடுறவர்கள் தரிசனத்தோடு இணைய மாட்டார்கள். அவர்களோடும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த அலெக்சாண்டர் மாதிரி இந்த பெரிய சேவகர் நான் சொல்கிறேன், நான் ஒரு நோக்கத்தோடு போகிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி என் பின்னால் வாங்க, நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. இதான் வீரர்கள் பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. இதான் சரித்திரத்தில் நடந்த ஒரு காரியம் அன்பானவர்களே. ஸோ இயேசு வந்து என் பின்னால் வா, உனக்கு சொகுசாக இருக்குன்னு சொல்லலை. என் கடமை கலப்பின் மேலே கை வைத்துட்டா,
நீ வேலை செய்து ஆக வேண்டும். கலப்பை மேலே கை வைத்து விட்டால் நீ ஐயோ கடினமாக இருக்கிறதே என்று இல்லை. இப்போ முதல் ஏற்று சொல்கிறா, ஜீசஸ் வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கையில் ஒரு கடினமான வாழ்க்கை. ஸோ நீங்கள் இறுக்கமான பாதையில் போக போகிறீங்களா, விரிவான பாதையில் போக போகிறீங்க? ஏசு சொன்னால் ரெண்டு வாசல் இருக்குது. ஒன்று நெருக்கமான வாசல், இன்னும் பெரிய வாசல். ஆனால் அநேக பெரிய வாசலில் போகிறாங்களாம். இன்றைக்கு உங்கள் முன்பதாக நீ எந்த வாசலை தேர்ந்தெடுத்து கொள்ள போகிறீங்க என்று நாம் தேவனுக்கு ஒரு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு சொன்னதை நாம் இங்கே பார்ப்போம். இயேசு சொல்கிறா, ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ரெண்டாவது மனுஷன் வரான். அவன் என்ன சொல்கிறான்? வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இந்த ரெண்டாவது மனுஷன் யார்? இவன் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லவேனா? இவன் எப்போதும் மற்றவங்களை குறித்து கவலைப்படுகிறான், தன்னை குறித்து இல்லை. மற்றவங்க, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பிள்ளை, என் பாட்டி, என் தாத்தா, மற்றவங்களை குறித்தே கவலைப்படுறவங்க இன்னைக்கு தேவன் சமூகத்தை போக முடியாது. இவன் கொடுத்த எக்ஸ்கியூஸ். இவன் இன்னும் சில காரியத்தை சரியாக புரியலை. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை நான் அடக்கம் செய்யணும், அப்புறம் வரேன். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், நான் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து எப்போ எனக்கு எல்லா வசதியும் நல்லா இருக்குதோ அப்போ நான் வருகிறேன் என்று சொல்கிறான். அதுக்கு ஏசு என்னதுமா சொல்கிறாரு? என்னை பின்பற்றுவதற்கு, என் ஊழியம் செய்வதற்கு உன் குடும்பத்தை நீ சாக்கு போக்கா வைக்காதென்றாரு. உன் தகப்பனை சாக்கு போக்கா வைக்காத, உன் மனைவியை சாக்கு போக்கா வைக்காத, உன் பிள்ளையை சாக்கு போக்கா வைக்காத. அதை தான் இயேசு அங்கே சொல்ல வரா தவிர ஒரு தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. அடக்கம் செய்ய வேண்டியது அடக்கம் செய், கவனிக்க வேண்டியது கவனி, ஆனால் தேவ ராஜ்யத்துக்குரிய வேலைகளை செய்ய வேண்டியது நீ தவறாதேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் நான் பேசுகிறத கிடைச்சிட்டீங்க? நீங்கள் முறைக்கிறது பார்த்தா பயமாக இருக்கிறதுக்கு பாசி என்னென்னமோ சொல்கிறாரு. இது உண்மை நான் சொல்கிறது. Don't give excuse because your family. என்று சொன்னான், எங்கள் அப்பாவை அடக்கம் செஞ்சுட்டு வரேன்னு. அவங்க அப்பா எப்போ மறிப்பது, எப்போ ஊழியம் செய்வது? ஆண்டவர் எங்கன்னு சொல்கிறார், நீ குடும்பத்தை ஒரு தடைக்கல்லாய் வைக்காதே. உன் பிள்ளையை நீ ஒரு தடைக்கல்லாய் வைத்து தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு தவறினால் நீ என் பின்னால் வருவதற்கு தகுதி இல்லைன்றார். கலப்பை மேலே கையை வைத்து விட்டு பின்னாலே என் குடும்பம் இருக்கிறது, பின்னாலே என் சூழ்நிலை இருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் அவர் சொல்ல தேவராஜ்யத்துக்கு அவர் தகுதியற்றவர்கள். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் தீவிரமாக கவனிக்க வேண்டும். There's no excuse. Family, no excuse. அதுதான் இங்கே அவர் சொல்கிறார். 59வது வசனமா படிங்க. 59. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு போய் நான் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? செத்தவங்க அணுகப்பட்டோம், நீ தேவ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி. அவர் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, தேவனை அறியாதவங்க எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. தேவன் விட்டு விலகி காணப்படுறவங்க ஏராளமாக இருக்கிறார்கள். நீ அவர்களை கவனம் செலுத்து. இறந்தவர்களை அடக்கம் செய்யட்டும், ஆனால் நீயோ தேவராஜ்யத்தை போய் பிரசங்கின்றார். அதே வேளையில் தேவராஜ்யத்துக்குடைய கடமையும் நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அப்படி சொல்கிறார். செத்தவங்க நீ என் பின்னாலவா, நான் வரல, பிகாஸ் அவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது. மூன்றாவது என்ன சொல்கிறார்? பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல்
கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இந்த மூணாவது மனுஷன் அவன் கொடுக்குற தேவ தரிசனத்துக்குள்ளே போக முடியல. காரணம், ஆண்டவர் நான் பின்னால் வரேன், எனக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் நான் வீட்டில் போய் நல்லா ஜெபம் பண்ணி ஃபஸ்ட்டிங் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு தீர்மானம் கொடுக்குறேன். அநேக இது மாதிரி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கீங்களா? ஊழியத்தை கொடுக்கும் போது சர்க்கா பாஸ்டர் நான் போய் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உபாசம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பதில் கொடுக்குறேன். அதான் அவன் சொல்கிறான். ஊழியம் கடவுள் கொடுக்கும் போது அதை கிராப் பண்ணிக்கணும். அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போது அது கிராப் பண்ணிக்கணும், அதை பிடிச்சிக்கணும். ஆனால் தான் பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்கள் இல்லை. அறுவடையோ மிகுதி, வேலையாட்கள் இல்லை. அதான் இயேசு சொன்னார். வேலையாட்கள் இல்லை, ஏன்னா எக்ஸ்கியூஸ் பீப்பிள் சோ மெனி. நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லும்போது நம்ம தரிசனத்தில் போய் நுழைய முடியாது. ஆனால் தரிசனம் என்ன, அதுக்கு ஒரு காரியத்தை பெரியவர் பேசினாலும் அந்த தரிசனத்துக்கு நுழையிறதுக்கு முன்னே என்னென்ன காரியத்தை நம்ம எரிக்கணும், வெட்டணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும், அதை நம்ம செய்யாவிட்டால் நம்ம தொடர்ந்து போக முடியாது. மத்தேயு 7, தரிசனம் உள்ளவங்களோடு நேரத்தை செலவு பண்ணுங்கள். உங்களுடைய நேரத்தை மற்றவங்க மதிக்கிறவங்களோடு செலவு பண்ணுங்கள். பொட்டென்ஷியலாக இருக்கிறவர்களுக்கு நேரம் கொடுங்கள், அவர்களை பயன்படுத்த பாருங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இயேசுநாதர் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொன்னால், நான் சொல்லலை, திரும்ப குறித்து கொள்ளுங்க, நான் சொல்லலை, இயேசு சொன்னார். மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் இன்வேஸ்ட் யுவர் டைம், தோஸ் ஆர் நெவர் வேல்யூ. உங்களை மதிக்காமல் உங்களுக்கு சில நேரத்தில் சிலரை பயன்படுத்திடுவாங்க. உங்களை பயன்படுத்தலாம், என்னை பயன்படுத்தி முடிஞ்சோன்னு விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களை யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கழட்டி விட்டுருவாங்க. எந்தெந்த இடத்துல பாசர் தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணிடுவாங்க. எங்கள் இடத்துல பாசரை கழட்டி விடுமோ அங்கே கழட்டி விட்டுருவாங்க. பாசர் எங்கேயோ போய்ட்டு எங்கேயோ வராரு. இயேசுநாதர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? பரிசுத்தமானதை நாய்களுக்கும் கூடாதிருங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அப்போ தரிசனம் இல்லாதவர்களோடு, ஒரு விஷன் இல்லாதவர்களோடு, ஒரு பர்பஸ் இல்லாதவர்களோடு, நோக்கம் இல்லாதவர்களோடு அவங்களோடு நம்ம நேரத்தை செலவு பண்ணினா நம்ம எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கு இந்த வருஷம் நீங்கள் ப்ரே பண்ணலாம், ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம், ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம் வித் மக்களோடு, சிலரோடு ஐ வேஸ்ட். ஓ பாஸ்டர் டோன்ட் கிவ் அப் அப்படி ஒரு நீங்கள் சொல்லலாம், நல்லது தான். ஏசு அங்கே அப்படி சொல்லலை, கிவ் அப் பண்ணாதுன்னு சொல்லலை. கிவ் அப்பில் எதுலலாம் பண்ணக்கூடாது, அதில் நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு நபரை ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு, ஒரு தரிசனத்தில் போவதற்கு எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்று நம்முடைய தரிசனம் இருக்கிற வேளையிலே நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்றால், இந்த 3 நபர் இயேசுக்கிட்ட சாக்கு போக்கு சொன்னாங்களே, அந்த மாதிரி சாக்கு போக்கு வச்சு இந்த சபை அடுத்த படிக்க நான் கொண்டு போக முடியாது. அடுத்த படி இந்த சபை போக வேண்டும் என்றால் கலப்பை மேலே கை வைத்தவர்களாக இருக்கணும். பின்னால் பார்க்கக்கூடாது, பின்னால் திரும்பக்கூடாது. என்ன தான் சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் கை வச்சிட்டோம். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் பேங்க் லோன் எடுக்கிறீங்க, கையை வச்சிட்டீங்க, சைன் பண்ணிட்டீங்க, கை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பேங்க் லோனில் நீங்கள் கை வச்சிட்டீங்க, அதை கையை எடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டப்படுகிறேன், எடுக்க முடியுமா? உங்களை சும்மா விட மாட்டான். ஆமாம் இல்லையா? ஏன்னா நிபந்தனை எழுதப்பட்டுருச்சு. அங்கே எழுதப்பட்டதுனால இங்கே ஹேவ் டு ஃபுல்ஃபில், அதை நிறைவேற்ற நம் முயற்சி எடுக்கிறோம். அதே போல் தான் அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்ல, கலப்பை மேலே நீ கை வைத்து விட்டு உன் வாழ்க்கைக்காக நீ பின்னால் திரும்பினால் என்றா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை என் செய்தி உங்களுக்கு கடினமாக இருக்கலாம்.
ஆனால் நோக்கம் உள்ளவர்களை அழைக்கிறேன், தரிசனம் உள்ளவர்களை அழைக்கிறேன். சபையோட இணையறதுக்கு ரெடியாக உள்ளவங்க வாங்க. இல்லை நான் அப்படி தான் இருப்பேனா, நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதா, நீங்கள் வரலாம், போகலாம், மெம்பராக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் உண்மையாக ஆண்டவருடைய பணியிலே நான் ஈடுபட போகிறேன், நான் செயல்பட போகிறேன். இயேசு சொல்லுகிறா, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் ஒரு தகுதி உள்ளவனாக இருக்கணும் என்று நீங்கள் உணர்ந்தால் பிரியமானவர்களே, இந்த 2026 ஒரு மாற்றங்களை நாம் உண்டு பண்ணலாம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நோ பேக்கப் பிளான். வேறு ஐடியாஸ் இல்லை, வேறு திட்டம் இல்லை. ஒரே திட்டம், ஒரே தரிசனம், ஒரே பேச்சு, ஒரே மூச்சு. சபையோடு இணைந்து தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவோம். ஆத்மா ஆதாயம் பண்ணணுமா, சபை வளரணுமா, சபையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்யணுமா, ஒன்றாக நிற்போம். அல்லேலூயா. மோசஸ் சொன்னார், என் பின்னால் வாங்கினார். எலியா சொன்னார், என் பின்னால் வாங்கினார். ஜோசுவா சொன்னார், என் பின்னால் வாங்கினார். இப்போ நான் சொல்கிறேன், என் பின்னால் வாங்க. பாஸ்டர் தைரியமாக சொல்கிறேங்க, தைரியமாக சொல்கிறேன். என் பின்னால் வரலன்னா ஐ டோன்ட் நோ. ஏன்னால் ஒரு தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஒரு தரிசனத்தை பாசனங்களுக்கு தரார், அந்த தலைமுத்துவத்துக்கு தரார். அந்த தலைமுத்துவம் தான் சபையை வழி நடத்துகிறது. இதை நம் நன்றாக புரிந்திருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் தரிசனத்தை ஒன்றும் தொடவே இல்லை, அது நிறைய டாபிக் அதில் வந்து நல்லா பேசுகிறான். ஆனால் முதலாவது ஒரு கிளியர் பிக்சர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். தரிசனம்னா என்ன, என்ன செய்யணும், என்னத்தை எரிக்கணும், என்னத்தை விடணும், என்னத்தை எரித்து போடணும். அப்போ தான் நம்ம பிளானில் போக முடியும். உலகத்தில் மனிதர்கள் பல காரியத்தை சாதித்துட்டாங்கங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் நாம் சாதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நாம் முன் செல்ல வேண்டுமெண்டா, இந்த வருஷம் பெரிய பிரேக் த்ரூ வர வேண்டுமெண்டா, ஏன்னா பெரிய சபை கட்ட போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆட்கள் வேணுமே. அதனால் ஆண்டவர் எப்போதும் நம் விசுவாசத்தில் வாழ்வோம். அல்லேலூயா. தரிசனத்தோடு வாழ்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வெறுமையான வாழ்க்கையை செய்ய தேவன் அழைக்கவில்லை. ஒரு நோக்கத்தோடு ஒரு தரிசனத்தோடு வாழ்வோம். நான் தரிசனம் உள்ள மனுஷன் என்று நாம் சொல்லுவோமாக. எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, இந்த காஜாங் திருசபையோடு இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட. எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த காஜாங் ஏஓதி சபையோடு சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்ட. கர்த்தர் நம்முடைய தீர்மானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல உறுதியான ஒரு தீர்மானம் எடுப்போமாக. 2025 நடந்த காரியம் மறந்துவிட்டு புதிய வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களும் புதுமையான காரியத்தை நடக்கும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியம் நம் வழியாக செய்ய முடியும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு தரிசனத்தை இந்த காஜாங் திருச்சபைக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒன்றாய் ஆண்டவரே முன்னேறுவோம் என்று சொல்லி இந்த கருப்பொருளை இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்து இந்த காஜாங் பட்டணத்தை சுதந்தித்துக் கொள்ளும்படிக்கு இந்த தரிசனத்தை ஒவ்வொரு மக்களுக்குள்ளாக இதயத்துக்குள்ளாக பதிய வேண்டும் என்று சொல்லி மடுத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். அருமையான ஒரு செய்தி ஊழியக்காரர் மூலியமாக இந்த ஜனங்களுடைய மனதில் நீ புகுத்தினீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாரும் தரிசனத்தை பெற்று இந்த சபையுடைய ஊழியரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவரை அவரோடு கூட ஓடும்படிக்கு ஆண்டவரே ஆவியானவர் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்படிக்கு மடுத்தாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, தரிசன மக்களை ஊழியரோடு இணைக்க வேண்டும் என்று சொல்லி மடுத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். தரிசனத்தை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அப்படியாக உமக்குள் வளர நீ உதவி செய்வீராக. ஆண்டவரை அது மூலியமாக அநேகர் ஆண்டவரை அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவீராக. தரிசனம் இல்லாத மக்கள் சீர்கட்டு போவார்கள் அப்பா. தரிசனம் இல்லாத பட்டணம் சீர்கட்டு போகும். அதுக்கிறால் ஆண்டவரே, இந்த திருச்சபை தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருத்தர்களாக பெரியோர்கள் இந்த சிறு பிள்ளைகள் வரைக்கும் இந்த தரிசனத்தை தன் இதயத்திலே சுமந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு பாரமுள்ள ஜனங்களாய் ஆண்டவரே பின்பாங்கி போகாத ஜனங்களாக முன்னோக்கி சென்று ஆண்டவரே இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாற்றுவீராக. ஒவ்வொருத்தரையும் ஆசுவதியும் பெரிய காரியங்களை பார்க்க உதவி செய்யும். பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காஜாங் பட்டணத்தை பார்க்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருத்தரையும் ஆசுவதியும் அநேகரை எழுப்புவீராக. அநேக மக்களை அன்றைய பிள்ளைகளாக சுயசர்களாக அன்றவரை உருவாக்குவீராக. உமக்கு நன்றி அப்பா.
கரத்துல கொடுக்கிறோம். ஆஸ்வதியும் இந்த காஜாங் பட்டணத்தில் இருக்க இந்த திருச்சபையில் இருக்கிற மக்களை ஆஸ்வதியும். பெரியோர்லேருந்து சிறியோருக்கு ஆஸ்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருத்தர் மேல் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய அளவில்லாத கிருபை ஒவ்வொருத்தர் மேலும் இருப்பதற்காக நன்றி. பாஸ்டர் ரவி மேல், அவருடைய மணி மேல், ஒருவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு லீடர்ஷிப் மேல் உம்முடைய கரம் இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆஸ்வதியும் ஆண்டவரே, ஆஸ்வதியும். சித்தம் இந்த திருச்சபையில நிறைவேறுவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தை கொண்டு இந்த ஆண்டவர் இந்த திருச்சபையை கட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் நாமம் மகிமைப்படட்டும். உன் நாமம் மட்டுமே இந்த இடத்தில் உயர்த்தப்படட்டும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் உங்களோடு சதா காலம் இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்திலே ஷலோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென். யாவருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு இருந்து